இன்னும் வரலையா? வரலங்க சார். ஸ்ருதி வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, வயசாயிடுச்சுல்ல, அதான் சின்ன தடுமாற்றம். அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா நீங்க? சாப்பிட்டு இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல. சுகர் பிபி வேற இருக்கு, சொன்ன பேச்ச கேட்கறதே இல்ல. வாங்கப்பா, பேசாம வந்து சாப்பிடுங்க. ராகுல், நீ அப்பாவை அழைச்சிட்டு வா, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். அங்கிள் நீங்க வாங்க அங்கிள், வாங்க அங்கிள், ப்ளீஸ் எனக்காக வாங்க அங்கிள். அப்பா வாங்கன்னு சொல்றேன்ல. ராகுல் கூட்டிட்டு வா. அங்கிள் கிறிஷ் இவ்வளவு சொல்றான்ல, சாப்பிடுவாங்க அங்கிள், வாங்க அங்கிள். ஒரு வயசு பொண்ணு 11 மணி ஆகியும் வரல, எப்படிப்பா சாப்பிட சொல்ற? ஸ்ருதிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. உங்களை போய் தேட சொன்னா நீங்களும் போக மாட்டேங்கிறீங்க. அப்படி இல்லப்பா, ஸ்ருதி தைரியமான பொண்ணு, அதான். கிறிஷ் அங்கிள், நானும் கிறிஷும் போய் தேடுறோம், அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் போய் பாக்குறோம். நீங்க போய் சாப்பிடுங்க அங்கிள். சாப்பிடலன்னா நான் செத்தா போயிருவேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த பாருங்க, ஒரு ஆட்டோ போய் கூட்டிட்டு வாங்க, நானே ஸ்ருதியை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வரேன். சரிப்பா, நாங்க போய் ஸ்ருதியை தேடுறோம், நீங்க உள்ள போங்க. வாடா. கிறிஷ், நீங்க திரும்பி வரப்போ ஸ்ருதியோட தான் வரணும். சரிங்கப்பா. சரிங்க அங்கிள், போடா. இங்கே ஸ்டாண்ட் போட்டு வா, சீக்கிரம். ஹலோ ஹலோ, யார் நீங்க? யாரை பார்க்கணும்? இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா? இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும்? சார், என் தங்கச்சியை காணோம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். ஓ, காதலர் பிரச்சனையா? யாரையாவது இழுத்துட்டு ஓடி இருப்பா. சார், அப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒன்றும் அப்படிப்பட்ட தங்கச்சி இல்ல. கிறிஷ், மாமா இருமா, போக கூடாதுமா, இருமா, நில்லுமா. சுதி, என்னாச்சு? போமா, போமா. இங்கலாம் வர கூடாது. நீங்க ரெண்டு பேரும் வெளிய போங்க, இங்க பேச கூடாது. போங்கண்ணா. ஸ்ருதி என்ன தப்பு செஞ்சாங்க? இங்க உட்கார வச்சிருக்கீங்க. தெரிஞ்சுக்கணுமா? கொலை கேஸ். அன்னைக்கு கொலைய பார்த்தேன்னு சொன்னல, அந்த வீட்ல இருந்தவன இன்னைக்கு காலையில நான் பார்த்தேன். அவன செல்போன்ல போட்டோ எடுத்து இங்க கொண்டு வந்து நான் இவங்க கிட்ட காட்டினேன். ஆனா இவங்க அக்யூஸ் மாதிரி என்ன பிடிச்சு வச்சுட்டாங்க. என் செல்போனையும் புடிங்கி வச்சுட்டாங்க. அத என்னால வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. இது என்ன அநியாயமா இருக்கு? சட்டப்படி ராத்திரில ஒரு பொண்ண ஸ்டேஷன்ல வச்சிர கூடாது, தெரியல உங்களுக்கு? எங்களுக்கும் சட்டம் தெரியும். நீங்க சும்மா இருங்க, வெளியில போங்க. முதல்ல சொல்றேன்ல, வெளியில போங்க. பாப்பா, இந்த பொண்ண பாரு. ஏன்பா, உங்களுக்கு தான் சொல்றேன், வெளியில போங்க முதல்ல. இங்கெல்லாம் நிக்க கூடாது, வெளியில போங்க. சார், இவதான் சார். அடி பாவி, நீ ஒரு கொலைகாரிய மாறுவேன் நினைச்சு கூட பார்க்கலடி நானு.
நான் பார்த்ததே இல்ல. என்ன தெரியாதா? என்னதான் லவ் பண்றேன், என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருப்பேனேடி. உன் காதல தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக பாவண்டி லட்சுமி ஒன்னு நான் பேராம விட மாட்டேன்டி. கொன்னுட்டல்ல. யாரா நீ? உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. பேர் என்னன்னு கூட தெரியாது. ஏன் தங்கச்சி மேல கொலை பழி போடுற? அவ உன்னை காதலிக்கிறாங்கற? என்ன பார்த்ததே இல்ல. என்னடா ஆளாளுக்கு சண்டை போ. ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு? ஏய், ஸ்டேஷன்ல வந்து சண்டை போடுறீங்க, கேஸ் போட்டு உள்ள ராஸ்கல். ஏன் முன்னாலே சண்டை போடுறீங்களா? சார் பரவாயில்ல சார், இவ்வளவு ஓடா போறேன் எனக்கு. கொல்லாம விட மாட்டேன். என்னடா கொல்ல வெளிய போ. ஏய் போடா வெளிய. போயவில்லை. போடா வா. போ வெளிய வெளிய போங்க. சார் அவ யாருன்னே தெரியாது சார். இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்ததே இல்ல சார். போய் சொல்றான் சார். அவனை கண்டிப்பா என் தங்கச்சி காதலிச்சிருக்க மாட்டா. ஏயா லவ் பண்ற பொண்ணு வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லார்ட்டையும் சொல்லிட்டா லவ் பண்ணுவா? என்ன அந்த பொண்ணு சரியான பஜாரியா இருக்கா? தான் வயசுல இருக்கிற பொண்ணையே கொலை பண்ணிருக்கா இந்த பையனை லவ் பண்றதுக்காக. சரி கொலை பண்ணவன் என்ன பண்ணிருக்கணும்? நேரே இங்க வந்து சரண்டர் ஆயிருக்கணும். அப்படி ஆயிருந்தா நாங்க தண்டனையாவது குறைச்சு வாங்கி கொடுத்திருப்போம். அதை விட்டுட்டு தான் பண்ண கொலையை மறைக்கிறதுக்காக ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு பெரிய மனுஷனோட பையன் போட்டோவை கொண்டு கொடுத்து இவன் தான் கொலை பண்ணா, இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நாங்க என்ன சும்மா விளையாடிட்டு இருக்கோமா? சார் அவன் போய் சொல்றாங்க சார். இதுக்கு முன்னாடி நடந்தது எங்க கிட்ட சொல்லியிருக்கா சார். அவ அந்த கொலையை பார்த்தது உண்மை சார். எது அந்த கதையா? எங்கேயோ கேக் டெலிவரி பண்ண போனேன், அங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் போய் சில்லறை வாங்கிட்டு வந்து பாக்குறதுக்குள்ள அங்க அந்த பொண்ணு செத்து கிடந்தா அப்படின்னு சொல்றா. செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காகவும் கேஸ திசை திருப்பறதுக்காகவும் அவன் நாடகம் ஆடிட்டு இருக்கா. இதே பொண்ணை கூட்டிட்டு போய் பங்களாலையும் அந்த கடையிலையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். இதுக்கு மேல நீங்க என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. வெளியே போங்க. இல்ல கிரிஷ், இவர் சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. லக்ஷ்மின்ற பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது. இப்ப வந்தானே அவனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அழாத ஸ்ருதி, நீ நினைக்கிற மாதிரி உன் மேல அவ்வளவு ஈஸியா மர்டர் கேஸ் போட முடியாது. பாத்துக்கலாம், நீ தைரியமா இரு, கவலைப்படாத. அதெல்லாம் பாத்துக்கலாம். நல்ல ஆறுதல் சொல்லிட்டீங்களே, வெளியே இருங்க போங்க. ஏமா இதை கூட்டு போமா. சரி சார். சார் போங்க. கிரிஷ், நான் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வேண்டாம் ராகுல், இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொன்னா தாங்க மாட்டாரு. நாம தான் எப்படியாவது இந்த மேட்டரை சால்வ் பண்ணணும். வாங்க, அந்த பொண்ணை கொண்டு செல்லுல போடுங்க. ஓகே சார். வாமா எந்திரி. எங்க? அட வானா. வாமா. சொன்னா கேளு, வா. அடம் பிடிக்காத. வா. நான் வர மாட்டேன். இருமாண்ணா. என்ன விட்டுடுங்க. வா. நான் வர மாட்டேன். நான் எந்த தப்பு பண்ணல. என்ன விட்டுடுங்க. என்னம்மா? இரு, இங்கே இரு. இல்ல, நான் எந்த தப்பு பண்ணல. எந்த தப்பு பண்ணல. நான் எந்த தப்புமே பண்ணல. நான் எந்த தப்புமே பண்ணல. நான் எந்த தப்புமே பண்ணல. ராகுலும் போன் எடுக்க மாட்டேங்கிறா, கிறிஷும் போன் எடுக்க மாட்டேங்கிறா.
கொஞ்சம் கூட இவங்களுக்கெல்லாம் பொறுப்புன்றதே கிடையாது. ஸ்ருதி நேத்து காலையில போனவ இது வரைக்கும் ஆளையே காணும். அவளை தேடி போன இவங்களையும் காணுமே. என்னாச்சு? ஹலோ, யார் சார்? வேணு, நான் தான்ப்பா பேசுறேன். சொல்லுங்க சார். ஸ்ருதி அங்க வந்தாளா? வரலையே. வரலையா? சரி, ராகுல், கிருஷ் யாராவது அங்க வந்தாங்களா? அவங்களும் யாரும் வரலையே. அப்படியா? சரிப்பா, நான் அப்புறம் பேசுறேன்ப்பா. சரிங்க சார். எங்க போயிருப்பா? இன்னும் காணுமே, எங்க போயிருப்பாங்க? கஃபேலயும் இல்ல. நாமளே ஒரு ஆட்டோவை பிடிச்சு சுத்தியை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சில நாட்களுக்கு முன்பு கூவத்தில் கண்டெடுக்கப்பட்ட லக்ஷ்மி என்ற இளம்பெண்ணை பற்றி திடுக்கிடும் தகவல்களை போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த கொலை வழக்கில் தனிப்படை அமைத்து போலீசார் விசாரித்ததில் கொலையாளி ஒரு பெண்தான் என்பது திட்டவட்டமாக தெரிய வந்துள்ளது. அந்த பெண் நூதனமான முறையில் இந்த கொலை வழக்கை திசை திருப்ப வேற 2 வாலிபர்கள் மீது பழி சுமத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த ஸ்ருதி என்ற இளம்பெண் தான் இந்த தகவலை காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளார். அவரது கைப்பையும் கைபேசியும் தடயங்களாக கொலையுண்ட இடத்திலிருந்து போலீசாருக்கு கிடைத்துள்ளது. ஸ்ருதி என்ற இளம்பெண் தான் செய்த குற்றத்தை மறைப்பதற்காக அந்த கொலையை வேறொருவர் செய்ததாகவும் அதை தான் ஏற்காடு டெலிவரி செய்ய போன போது பார்த்ததாகவும் கொடுத்த வாக்குமூலத்தை பொய் என்று போலீசார் நிரூபித்து ஸ்ருதியை இன்று கைது செய்துள்ளனர். அண்ணா, என்னம்மா? அண்ணா ஒரு நிமிஷம் சீக்கிரம் வா. இங்க வந்து நியூஸை பாரு. என்னாச்சு? ஐயோ அண்ணா, சீக்கிரமா வாங்க. ஸ்ருதி என்ற அந்த இளம்பெண் ஸ்வரா கஃபே என்ற ரெஸ்டாரண்டை நடத்தி வருகிறார். சுத்தி ஸ்ருதி, இந்த கொலையில் மேலும் சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் கருதுகின்றனர். என்னன்னா அது? ஸ்ருதி போய் எப்படி இதுல மாட்டினா? இதுல ஏதோ வில்லங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ருதி ஒரு நாள் இப்படிப்பட்ட வேலையில இன்வால்வ் ஆயிருக்க மாட்டா. பிடிக்காதவங்க யாரும் வேணும்னே அவளை மாட்டி விட்டுருக்கணும். கொலை கேஸ்ல அவளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்னால நம்ப முடியலனா. இப்ப என்ன பண்றது? ஸ்ருதி நமக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கா. கஷ்டத்துல இருக்கும்போது அவ பக்கத்துல இருந்தோம்னா அவளுக்கு ஆறுதலாவது இருக்கும் இல்லையா? ஆனா இப்ப எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஒண்ணு செய்வோமா, அவ வீட்டுல போய் விசாரிச்சுட்டு அவ எங்க இருக்கான்னு தேடி போவோம். வா. சரி.
என்ன அப்பா நடு வீட்டில் படுத்திருக்காரு? வீடெல்லாம் திறந்து போட்டிருக்கு. கிரேஷ் 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 டிவி வேற ஆஃப் பண்ணாம படுத்திருக்காரு. ஸ்ருதி மேட்டர் அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. அப்பா 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 என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நேத்து நைட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு லேட்டா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா 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 எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு பாரு. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. அப்பா 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 இந்தாங்கண்ணா. அப்பா 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 என்னன்னு அது? பல்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கு. உடம்பு வேற ஜில்லுன்னு இருக்கு. எந்த அசையுமே தெரியலையே. பாரு, ஸ்ருதியோட அப்பா இறந்துட்டாரு. ஸ்ருதி அரெஸ்ட் ஆன விஷயம் அப்பாவுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. நம்மளமா நியூஸ்ல தான் பார்த்துருக்கணும். அதான் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அடுத்தடுத்து சோதனை வருதுன்னு தெரியல. ஸ்ருதி எப்படி இதை தாங்கிக்க போறான்னு தெரியல. அவளுக்கு எல்லாமே அப்பாதான். அவங்க அநேகமா போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்ருதி கூட தான் இருக்கணும். அண்ணா அப்பா இறந்த விஷயம் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. உடனே ராகுலுக்கும் கிருஷ்க்கும் ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க அண்ணா. அதிர்ச்சியான விஷயம், போன்ல எல்லாம் சொல்ல முடியாது.
நீ ஒன்று செய் பாரு. நீ இங்கே இரு. பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன்ல தான் இருக்கணும். நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்.